ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளுடைய காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகம் எனும் பிரளய ராசியில் குரு பயிற்சி ஆகிறார். ஏன்னா இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பராப வருடத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் அதிசாரத்தில் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருப்பார், ஒரு 3 மாத காலம். இப்படி இந்த வருடமே 3 ராசிகளில் பயணிப்பதனால நிறைய மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழும். அப்படியாப்பட்ட இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, குறிஞ்சிப்பூ எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமோ அதே போல கடகத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாவது உச்சநிலை. அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடம், பிடிச்சமான இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி அவர் கடகத்தில் உச்ச பலம் பெற்று அவர் சிறப்பான பலன்களை 12 ராசிக்கும் அளிக்கவிருக்கிறார். இப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி எப்பமா நடக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2 பஞ்சாங்கங்களை பின்பற்றோம். கோயில் ஆகம விதிகளின்படி கோயில்களில் குரு பெயர்ச்சி எப்போ கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. இப்போ வாக்கியப்படி குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 11:07 பெயர்ச்சி ஆகிறார். அப்போ திருக்கணிதம் நம்ம வாழ்வியல் முறைக்கு பார்க்குறோம். திருக்கணித முறைப்படி அது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1/6/2026 அன்று நள்ளிரவு உங்களுக்கு 1:50 அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இப்போ நடுவில் அவர் வக்ரகதிகளை போவார், அப்புறம் அதிசாரம் ஆவார். இதையெல்லாம் ஒட்டி இந்த 12 ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை தவிர்த்து இந்த உலகளாவிய அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குரு பகவான் வராரே அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டு பொது பலன்களாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிம்மத்தில் நம்மளுக்கு கேது, கும்பத்தில் ராகு, கேந்திரத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் பயங்கரமான மாற்றங்கள், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்லாம் நம்ம இப்போலாம் சீரியல்லாம் விட்டுட்டோம். இப்போ நியூஸ் சேனல் தான் அதிகப்படியாக மக்களால் டே டு டே லைஃப்பில் பார்க்கப்படுது. ஏன்னா இளைஞர்கள்லாம் அரசியலில் ஆர்வம் காட்டுற அளவுக்கு அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள், திறப்பங்கள் உலகளாவிய அளவில். இப்போ ட்ரம்ப் போய் ஈரான் கிட்ட போடுறாரு பார்த்தீங்களா, புகை, அதாவது போர் மேகங்கள் சொல்லலாம். அதாவது புகைச்சிக்கிட்டே இருந்தது இந்த போர், எப்போ வரும் செய்யணும் எதிர்பாராத நேரத்தில் இந்த போர் மேகங்கள், அதாவது ஈகோ தான், நான் என்றது, நீ பெரியவனா நான் பெரியவனா, இதெல்லாம் தலை தூக்கும். ஏன்னா குரு நம்ம சனியையும் பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழிலில் நிறைய பேருக்கு வேலை போகிறது. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இடையே போர் நடைபெறுவது, அவங்களுக்கு போராட்டம் நடைபெறுவது. ஏன்னா மகரத்துக்கு அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு மகரத்துக்கு வந்துடுவார், கேதுவும் பிரளய ராசியில் அமைஞ்சிரும். அப்போ நிறைய இயற்கை சீற்றங்கள், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகமாகும், எப்போ பிளக்கும், அதே போல் எரிமலை வெடிக்கும், அதே போல் விபத்துக்கள், வாகன விபத்து, ட்ரெயின் விபத்து, அதே போல் நெருப்பு, தீயால் ஆபத்து, எல்லா வகையிலையுமே பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படும். நம்ம பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக களமிறங்கி நல்ல லைம்லைட் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா துறையிலையும் சிறப்பாக கால் ஊன்றுவாங்க. நல்ல ஒரு செலிபிரிட்டிஸு, பெரிய அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய பாதுகாத்துக்கணும். அவங்களுடைய ஆயுளுக்கும் சரி, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுக்கு ஒரு அவசொல்ல இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பயங்கரவாதம், அதே போல் நம்மளுக்கு நாட்டை சீரழிக்கக்கூடிய நிறைய நம்ம பயங்கரவாத, இது வெடிகுண்டு கலாச்சாரங்கள், போதை பொருள், இதுக்கு மாற்ற தடுப்புகளும் வரும். அதே போல் புது புது வியாதிகளுக்கு மருந்தும் கண்டுபிடிப்பாங்க, புது புது வியாதிகள் உருவாகும். அதற்கேற்ற மாதிரி பாருங்க, இப்போ ஹண்டா வைரஸ்னு ஒரு வைரஸ் உருவாகி அர்ஜென்டினா உட்பட 23 நாடுகளில் இந்த நோய் பரகுது. இது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் எப்படி வருதுன்னா எலியுடைய நம்ம எச்சத்தாலையும் சிறுநீர், மலம், அப்புறம் அது உமிழ்நீரால் வருதுன்னு வேற சொல்கிறாங்க. இது 6 ஆண்டுகள் உடல்லே தங்கியிருக்கோம். ரொம்ப நெருங்கி அவங்க கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது. கொரோனா விட இப்போ தாக்கம் ஜாஸ்தி. கொரோனாவது டக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும், இது வந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகமாகிறது. தங்கம் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவது, நல்ல கடல் சார்ந்த வணிகம், நம்ம பால் உற்பத்தி, கால்நடை, விவசாயம் இதெல்லாம் பெருகுவது, தொழில் துறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதில் ஊடகத்துறையில் நிறைய வந்து பிரசித்தி பெற்றிருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். பொதுமக்களுக்கு நிறைய ஒரு விரக்தி என அரசும் பொதுமக்களுக்கும் அதே போல் மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது, அரசியல்வாதிகளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, பொதுமக்கள் வந்து போர்க்குடி தூக்குவது, இப்படி நிறைய இக்கட்டான சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த காலகட்டம் வந்து கருப்பு நிற ஆடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான சிரமங்கள் வந்து நீங்கும். விவசாயிகளுக்கு உதவி பண்ணும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இந்த தடங்கல்கள்லாம் நீங்கும். ஏன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டாலும் இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல பலன்கள் மாறுபட போகுது. அப்போ இந்த குரு பயிற்சி, இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, அதாவது உச்சமாகக்கூடிய குரு அன்றாட வாழ்வில் நடத்தக்கூடிய ஒரு சாமானிய மக்கள்லேருந்து சாதிக்கும் மக்கள் வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து காணப்படும். அனைத்து வகையிலையும் இதை கடந்து வருவதற்கு தான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி கருப்பு நிற ஆடுகளை வந்து இந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கு உதவி பண்ணுவது, வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய்வது, சேரிட்டி நிறைய வந்து நம்ம தான தர்மங்கள் இயலாதோருக்கு பண்ணுவது, நேர்மையான வழியில் வந்து நடப்பது, கோயில்களில் வந்து புராதன கோயில்களுக்கு போய் உழவார பணி செய்வது, அந்த கோயில்களை வந்து நம்ம புனரமைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் இவங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்வாங்க. அப்போ ஆன்மீகம், அரசியல், அன்றாட இருக்கக்கூடிய பொது ஜனங்கள், அரசியல்வாதிகள் இப்படின்னு பலதரப்பட்ட குழப்பங்களும் நிறைய வந்து சீர்திருத்தங்களும் ஏற்படும், சீர்கேடுகளும் ஏற்படும். இதுகளுக்குள்ளேயே நம்ம வந்து உழன்று நம்ம வந்து வெளிவரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல். இதை கடந்து வருவதற்கு தான் நம்ம எளிமையான வழிபாடுகள், நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் பின்பற்றி நம் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அருமையான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். லாப குரு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகிறார். கன்னி நிறைய கஷ்டப்பட்டாங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், தொழிலில் நல்ல நிலைமைக்கு வரணும். ஏன்னா தொழிலில் வந்து சாதிக்கணும். தொழிலை பற்றிய பிரச்சனையை பேசி 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 ஓஞ்சி போயிடும் கன்னி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தொழில் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் பார்க்கணும், உழைக்கணும், புதுசு புதுசாக பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர், கணக்கு பார்த்து வாழக்கூடியவர்கள். ஏன்னா அங்கே தான் வந்து புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கும். கன்னியுடைய வாழ்க்கை எப்போவும் ஆர்கியூமெண்ட்டில் தான். அவங்களுக்கு வாழ்க்கை மைனஸ் ஆகுது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா ஆர்கியூமெண்ட்டு தான். நீ அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அப்படின்னு வந்து பயங்கர மெமரி. அதில் எத்தனை ஜிபி வேணாலும் வைக்கலாம். கம்ப்யூட்டர் மூளை கன்னிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டாங்க. லக்னத்தில் கேது, 7ல் ராகு கடந்தும் இன்னும் வாழ்க்கையில் ஒரு ஸ்டடியாக வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் 7ல் கண்டகச்சனி அமர்ந்து படாத பாடுபடுத்துகிறார். அவங்களுடைய முன்னேற்றத்தை, அவங்களுடைய ஆரோக்கியத்தை, அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் முடக்கிறவர் சனி பகவான் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அந்த சனி கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்ப்பதற்கு குரு அழகாக 11ல் இருந்து பார்க்க போகிறார். இது வரைக்கும் 10ல் குரு பதவி பறிபோகுமான், தொழில் சார்ந்த பிரச்சனைகளையும், தொழிலே இல்லை தொழிலே போச்சு அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு வேலை வாய்ப்பு எண்ணியவாறே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 3ஆம் இடம் இது வரைக்கும் 10 பேருக்கு தான் தெரிஞ்சிங்கன்னா இப்போ 1000 பேருக்கு தெரிவிங்க. ஒரு பெரிய நெட்வொர்க்கு, புதிய கான்டாக்டு, உங்களுக்கு நல்ல முயற்சிகள், புது முயற்சிகள், புதிய துவக்கம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெருங்கிய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு மூலியமாக, இல்லை திடீர்னு பழகணும், ஒரு எதிர்பாராத ஒரு பெரியவரால் ஒரு உதவி அப்படின்னு கர்மாக்கள் நீங்கும். கர்மாவின் கர்மாஸ்தானம் தான் 3ஆம் இடம். அப்போ சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்த இந்த பிணக்குகள் நீங்குவது, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம், நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, ரொம்ப பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டம் வந்து குலதெய்வம் கையில் போய் ஒரு வேண்டுதல் வைத்து வந்தீங்கன்னா நல்லா மடமடன்னு உங்களுக்கு அனைத்து காரியங்களும் நடைபெற்று விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, திருமண வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கும். கன்னிக்கு டும்னு கெட்டி மேளம் கொட்ட போகுது. கன்னி வந்து அதை தான் எதிர்பார்க்குது. ஒரு திருமண வாழ்க்கை அமையாதா அப்படின்றவங்களுக்கெல்லாம் அருமையான திருமண வாழ்க்கை. இல்லை நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்கலாம் இப்போ வந்து ப்ரப்போசல்லாம் எங்களுக்கு வந்து போயிடுச்சு, டிஸ்போஸ் ஆகிடுச்சு
அப்படின்றவங்களுக்கெல்லாம் புதிய உறவுகள் வருவது, இல்லை அவங்க வந்து உங்களை புரிஞ்சு வந்து மீண்டும் ஒன்றிணைவது, கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவது, உடல் ஆரோக்கியம் தான் இப்போ கண்ணு கேட்குது. அந்த உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, நல்ல லாபங்கள் கிடைப்பது, மூத்த சகோதரத்தால் உதவி. இப்போ நானும் என் பெரிய அண்ணனும் பேசலை, எங்கள் அக்காவும் பேசலை, சகோதர உறவுகளுக்கு இருந்த பிணக்குகள் நீங்குவது, நல்ல பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை வந்து தீர்த்து தருவது, தந்தையின் ஆரோக்கியம், தந்தை உங்களை பார்க்குறாரா இல்லையோ தந்தைக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுருங்க. குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைப்பது, காதல் கை கூடுவது, மாணவர்கள் நல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் சிறப்பாக இருப்பது. இப்போ நீட் எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னா நல்லா தேர்வாகி இப்போ 2வது தடவை வேறு வச்சு போட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், என்னடா அதை எழுதிட்டு திருப்பி வேறு இந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்லா பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு வருமானவங்களுக்காக கவலை வேண்டாம், நல்லா கவர்மெண்ட் சீட்டில் உங்களுக்கு கிடைப்பது. இந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு அருமையாகவே இருக்குது. கன்னிக்கு லாப குருவாக வந்து உங்களை வந்து வாழ வைக்க போகிறார். கன்னிக்கு அருமையான காலம். அட்ராசக்குன்னு இனிமேல் கன்னி வந்து கண்ணீர் சிந்துமா, கரையேறுமா அப்படிலாம் வந்து இதெல்லாம் போட வேண்டாம். எங்களுக்கு உயிர் தான் மிஞ்சி இருக்குதுலாம் நிறைய கமெண்ட்டில் போடுவீங்க. அதெல்லாம் இல்லை, வாழ பிறந்திருக்கும், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னா. அதனால் கன்னிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமை. வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அப்படி இல்லைன்றவங்க வீட்டில் 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது லிக்கித்த ஜபம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதுவதற்கு லிக்கித்த ஜபம் 1008 தடவை ஒரே நாளில் எழுத முடியலனாலும் டெய்லி 108 தடவை எழுதி 1008 தடவை எழுதி அந்த நோட்டை வைத்து பூஜித்து வருவது கன்னிக்கு அருமையான பலன்களை வந்து தரும். இந்த குரு பயிற்சி உங்களை வாழ வைக்க வருது. வியாழக்கிழமையில் அன்னதானம் தருவதோடு உங்களுக்கு தீபம் ஏற்றி மாலையில் சென்று ஒரு இஷ்ட தெய்வமான கோயில்லையோ இல்லை சிவாலயத்திலேயோ சென்று வழிபடுவது உங்களுக்கு அருமையான பலன்களை தரும். ஏன்னா மற்ற கிரக நகர்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.